சி ஜோசப் விஜய் எனும் நான் நேற்று ஜிஓ ஆர்டர், அதாவது கவர்மெண்ட் ஆர்டர்ல ஒரு 3 திட்டங்களுக்கு வந்து சிஎம் ஜோசப் விஜய் அவர்கள் வந்து சைன் போட்டிருந்தாங்க. அதுல முதல் திட்டமான 200 யூனிட் மின்சாரத்தை பத்தி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. அதை பத்தி இந்த வீடியோல சிம்பிளா சொல்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல்ல இந்த திட்டம் யார் யாருக்கு யூஸ் ஆகுன்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. டொமஸ்டிக் யூசேஜ்க்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகும். கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்குலாம் வந்து யூசேஜ் ஆகாது. டொமஸ்டிக் யூசேஜ்னா நீங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள். கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் இல்ல. கமர்ஷியல் பில்டிங்ஸ்னா என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஷாப்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், ஹோட்டல்ஸ், இததான் நம்ம கமர்ஷியல் பில்டிங்ஸ்னு சொல்லுவோம். இதுலதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கு. நம்ம வீட்டுல யூஸ் பண்ற கரண்ட்டுக்கு வந்து 2 மாசத்துக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்து எடுப்பாங்க. 500 யூனிட் குள்ள மட்டும் யூஸ் பண்ணியிருந்தாதான் இது நம்மளுக்கு அப்ளிகபிள். 502, 602 அப்படி நம்ம யூஸ் பண்ணியிருந்தா கூட நாம தான் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து கட்டுற மாதிரி வரும்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ மட்டும் ஃபுல்லா மாதத்திற்கு 200 யூனிட்டுகள் கட்டணமில்லா மின்சாரம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2 மாதங்களுக்கு 500 யூனிட் வரை பயன்படுத்தும். நிறைய பேர் சோசியல் மீடியால அவங்களோட கருத்தை பகிர்ந்திருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த யூனிட்ஸை பத்திலாம் சொல்லியிருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இது மாற்றம்னு பார்த்தா மக்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்குன்னு சொல்லி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி லீகலா அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஐடியா மட்டும் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.